வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஒரு 8 வழிச்சாலை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது பற்றியான ஒரு டீட்டெயிலான ஒரு ஃபுட்டேஜ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதான், ஆல்ரெடி ஒரு 2 8 வழிச்சாலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை ஹைவே வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது, இந்த ஒசூர் சைடு. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டு சேலம். ஸோ இந்த 8 வழிச்சாலை வந்து நிறைய பாலிட்டிக்கல் இஷ்யூனாலையும் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறனாலையும் இப்போ அது வந்து ஹோல்டில் நிற்கிது. ஸோ அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலான எந்த ஒரு நியூஸும் சொல்லலை. ஸோ அதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் இப்போது 8 வழிச்சாலை வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த ஆண்டு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6437 கிலோமீட்டர் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ அது எந்தெந்த வேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்னும் ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கல. அதில் 310 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை டு திருச்சிக்கு வந்து 8 வழிச்சாலையை வந்து அமைக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து நிதியை ஒதுக்குறது, இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்ல கிடையாது. பட் ஆனால் பிளான் வந்து சென்னை டு திருச்சிக்கு வந்து ரோடு வந்து 8 வழிச்சாலை அறிமுகப்படுத்த போகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே வந்து இப்போது 8 வழிச்சாலை பசுமை, அதாவது கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடந்துருக்குது. அது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் எண்டு இல்லை நெக்ஸ்ட் இயர் மிடில் வேணால் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சென்னை டு பெங்களூர் ஹைவே வந்து 8 வழிச்சாலை. சேலம்லேருந்து, அதாவது சென்னையிலேருந்து சேலத்துக்கு வந்து 8 வழிச்சாலை அறிமுகப்படுத்தினாங்க. பட் ஆனால் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இப்போ வரையும் பெண்டிங்லேயே இருக்குது. அதை பற்றினா எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸும் வரல. ஸோ ஏன்னா அங்கே இருக்கிற விவசாயிகளும் அப்புறமா பல அந்த ஒரு அரசியல் கட்சிங்களுடைய ஒரு ப்ராப்ளத்தினால அந்த ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் ஆகி நிற்குது. ஸோ அது எந்த வழியாக வருது சென்னையிலேருந்து சேலம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்னை, செய்யார், போலூர், செங்கம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலம். ஸோ இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 8 வழிச்சாலையை கொண்டு வரத்துக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து விவசாயிகளுடைய போராட்டத்தினாலையும் சில அரசியல் கட்சிகளாலையும் அது வந்து இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பட்சத்தில் வந்து இப்போ சென்னை டு பெங்களூர் ஹைவே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அது நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 தான் இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இதை விட்டுட்டு இன்னொன்று அஃபிஷியலாக வந்து இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன வந்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே, அதாவது அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து 6437 கிலோமீட்டர் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நம்ம இந்தியாவில் பண்ண போகிறதா இந்த இயர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபஸ்ட்டு திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு திருச்சிக்கு வந்து 8 வழிச்சாலை அமைக்க போகிறாங்க. அதுக்கான கிலோமீட்டர் வந்து 310 கிலோமீட்டர் வருது. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் எப்படி சென்னை டு சேலமுக்கு வந்து இந்த வில்லேஜுக்குள்ளே விவசாய நிலங்களுக்குள்ள ரோடு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களோ, சேம் அதே மாதிரி சென்னை டு திருச்சிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் பக்கமே ரோடு கொண்டு போகிறாங்க. இது எந்த ஒரு NH45 வரதில்லை, NH32லையும் இது வராது. ஃபுல்லாக அந்த வில்லேஜ் பக்கம் தான் போகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சிக்கு வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு ரோடு இருக்குது, ஏன் இப்போ இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் டைம் வந்து கம்மியாகுது. 4 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம சென்னையிலேருந்து திருச்சிக்கு போயிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வில்லேஜுக்குள்ளேயும் அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறனால அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து க்ரோத் ஆகுவாங்க. அப்புறம் அந்த லேண்டோடைய மதிப்பு அதிகமாகும். அதுக்கடுத்து வந்து அங்கே நிறைய வந்து கம்பெனிஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வில்லேஜுக்குள்ளே நம்ம அந்த வேலை நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் இது கூட இப்போதைக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா வந்து சென்னையிலேருந்து சேலத்துக்கே விவசாயிகள் வந்து நிறைய போராட்டம் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல் பண்ண விடலை. அந்த மாதிரி பட்சத்தில் இப்போ சென்னை டு திருச்சின்ற ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்க பண்ண விடுவாங்களா, இல்லை என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் இயர்ஸில் தான் தெரியும். ஸோ இதுக்கான ரிப்போர்ட்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. டீட்டெயில் ப்ராஜெக்ட், அதாவது DPRன்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் வித்தின் இந்த இயர்க்குள்ளே. அதில் என்னென்னலாம் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற 8 வழிச்சாலை வந்து எந்தெந்த வில்லேஜ் வழியாக போகுது, அந்த வில்லேஜோட நேமு, அந்த வில்லேஜில் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான எப்படி சொல்கிறது, இது பாசிபிலிட்டி இருக்குது, இது பாசிபிலிட்டி இல்லை, இதில் இங்கே ப்ராப்ளம் இருக்குது, அங்கே ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் வந்து எந்தெந்த இடத்துல அந்த தொழில்நுட்ப கம்பெனிஸ் எல்லாம் மேபி வரலாம், இடம் அதிகமாக இருக்குது,
அப்புறம் அங்கே இருக்கிற பீப்புள்ஸுடைய மைண்ட் செட் என்ன, ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிப்போர்ட்டு தான் அந்த ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அது பாசிபிலிட்டி ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரயில்வேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் அமைக்கிறாங்கன்னா ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த டிபிஆர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் ஃபுல்லாக சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணிவிட்டு ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த திட்டம் வந்து இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த சென்னை டு பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாரத் மாலா பரியோஜனம் பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம்லாம் எதுவுமே வர கிடையாதுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு இருக்குது. இன்னொன்று சென்னையிலேருந்து சேலம் பார்த்தீங்களா, அந்த ரூட் வந்து பாரத் மாலா பரியோஜனா பேஸ் 1 அப்படின்ற திட்டத்தில் வந்தது. இப்போ நம்ம இந்த வீடியோ கண்டென்ட்டான சென்னை டு திருச்சி வந்து பாரத் மாலா பிரயோஜனம் பேஸ் 2 திட்டத்தில் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் தான். ஸோ வந்து இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லை அவங்களுடைய பக்கா பிளானிங் வேறு ஏதாவது நினைக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும், சென்னை டு திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டா அது கிடையாது. இதை வழியாக 4 வழி போட்டுறாங்க. ஆனால் திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு அது ஒரு இணைப்பு சாலையை போட்டு அப்புறமா தஞ்சாவூர்லேருந்து சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி வழியாக ஸோ இது வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் வந்து மதுரைக்கு போகிறதும் கொஞ்சம் ரூட் வந்து நமக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து 8 வழிச்சாலை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பீப்புளுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இந்த தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி வழியாக வந்து மேலூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து அந்த இணைப்பு சாலையை போட்டு ஸோ இதன் வழியாக மதுரைக்கு போகிற டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எளிதாகவே நடக்கும் மக்களுக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு இதுதான். ஸோ இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து வில்லேஜ் வழியாக வர்றது வந்து நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து ஒரு பக்கா பிளான் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து சென்னை டு சேலம் வந்து நிறைய விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டாங்க. அதாவது இவங்க நிலம்லாம் போகுது, அப்புறமா கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சுன்னா நிலம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதனால் ஹோல்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பட்சத்தில் இப்போ திடீர்னு இன்னொரு வழி அதே மாதிரி கிராமத்து வழியாக கொண்டு வர போகிறாங்க. அந்த திட்டம் வந்து வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் ஃபீட்பேக் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களும் நிறைய பேர் வந்து மக்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.